மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி கண் முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்சதுமே என் குழந்தைங்கம்மா என் குழந்தைங்கன்னு சொல்லி தமிழ்ச்செல்வி கேட்குறாங்க. உடனே செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்து இந்த தமிழும் உன் குழந்தை நீ ஆசைப்பட்டபடியே பெண் குழந்தை பொருந்திருக்குன்னு சொன்னதும் தமிழுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா சேதுதான் என்னுடைய அம்மாவே என்னுடைய வயிற்றுல வந்து எனக்கு மகளா பிறக்க போறாங்க. அதை நல்லா பாராட்டி சீராட்டி வளர்க்க போறேன். எனக்கு குழந்தை பிறந்தாலும் மீனாட்சிங்கிற பேரு தான் வைக்கணும்னு சொல்லி சேது சொன்னதையெல்லாம் நினைச்சு தமிழ் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு ஒரு குழந்தை தான் பொருந்துதான், 2 குழந்தை பொருந்த மாதிரி எனக்கு ஏதோ ஞாபகம் இருக்க மாதிரி மட்டும் இருக்கு. 2 முறை வலி வந்த மாதிரி குழந்தை 2 பொருந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சொன்னதும் உடனே செல்லப்பாண்டி தமிழுக்கு ரெட்டை குழந்தை பிறந்த விஷயத்த சொல்லிடணும்னு சொல்லிட்டு தமிழ் அது வந்துன்னு சொல்ல வராங்க. உடனே அந்த இடத்துக்கு பாட்டி வந்துடுறாங்க. அடியே தமிழ் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா இருக்கேன் அம்மாச்சி, இப்போ பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ் என்னால் ஏற்றுக்க முடியல தமிழ்ன்னு கதறி அழுறாங்க. என்னாச்சு அம்மாச்சின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் புருஷனுக்கும் அந்த ஐஸ்வர்யாவுக்கும் எல்லாமே நடந்து முடிஞ்சிருச்சின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டதுமே எல்லாருக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்கு. உடனே தமிழ் வந்து அம்மாச்சி அது முடிஞ்சு போன விஷயம், இனி அதை பற்றி பேசி பிரயோஜனம் கிடையாது. அவ்வளோதான், இன்னும் ஒரு எக்ஸாம் இருக்கு, அதை நான் எழுதி முடிச்சா நான் டாக்டர் ஆயிடுவேன். அதுக்கப்புறம் என் குழந்தைய நல்லபடியாக நான் பார்த்துப்பேன். அவங்க வாழ்க்கையை அவங்க சந்தோஷமா வாழட்டும். நான் இதில் தலையிட மாட்டேன் அம்மாச்சி. இனி அதை பற்றி பேசி எதுவும் ஆக போகிறது கிடையாது. அவர் யாரை கல்யாணம் பண்ணிக்கட்டும், என்னன்னா பண்ணட்டும், எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. நான் உண்டு என் குழந்தை உண்டுன்னு இருக்க போகிறோம், அவ்வளோதான் சொல்லி தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் தமிழுக்கு ஒரு பக்கம் மனசுக்குள்ள வருத்தமாக இருந்தாலுமே தமிழ் அதை வெளி காட்டிக்காம தான் இருக்காங்க. சேது பண்ண தப்ப உணர்ந்து சேது தமிழ்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படி ஒருவேளை தமிழ்கிட்ட சேது மன்னிப்பு கேட்டாலுமே தமிழ் சேதுவை மன்னிச்சு ஏத்துப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.